அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கண்ணியமான அழைப்பை மதித்த மோமின்களாக ஹுதுபாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரகாலத்தோடு சமூகம் அளித்து இஅ்திகாஃப் என்னும் நியத்து வைத்து ஹுதுபாவை செவிமடுக்க அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஸலவாத் என்ற கருணையும் ஸலாம் என்ற வந்தனமும் எம் அனைவர்கள் மீதிலும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து ஹுதுபாவுடைய உபதேசத்தை செவிமடுத்து அல்லாஹுவை நாங்கள் தக்வா உள்ள மக்களாக வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி இறையச்சம் என்னும் தக்வாவை கடைபிடிக்குமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் புரிந்து கொள்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, நாங்கள் அடைந்திருக்கின்ற ஹிஜ்ரி கலண்டர் மாதம் ஜமாதுல் ஆஹிருடைய மாதம். இந்த ஜமாதுல் ஆஹிர் மாதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை ஞாபகப்படுத்துவது எப்படி, கண்மணி ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஞாபகப்படுத்துவது எப்படி என்கின்ற தோரணையை பார்ப்போமேயானால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித குலத்தினர்களை நேர்வழிப்படுத்தி செவ்வைப்படுத்துவதற்காக வேண்டி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் காலத்திற்கு காலம் தேசத்திற்கு தேசம் ஏற்றாற்போல் அனுப்பி கொண்டே இருந்தது போன்று இறுதியாக கண்மணி காருண் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தந்தான். அந்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் மறைந்ததன் பின்பு அவர்களுக்கு பகரமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயிபுர் ரசூல் என்று சொல்லப்படக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பகரமாக அவர்கள் எவ்வாறு நம்மை வழி நடத்தினார்களோ, எவ்வாறு உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்களை தூய்மைப்படுத்தி நோய்கள் இல்லாத உள்ளங்களாக ஆக்கினார்களோ, அன்றைய சஹாபாக்களை எவ்வாறு மாண்புமிகு மாணிக்கங்களாக மாற்றினார்களோ, அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பாரம்பரியத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலக முடிவு வரைக்கும் வைத்திருப்பது நியதியாக இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா உடைய கட்டளையை, அவனுடைய பணியை எடுத்து எம்பிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களுக்கு நான் இஸ்லாத்தை மார்க்கமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவினால் பொருந்தப்பட்டதாக தந்துள்ளேன் என்கின்ற தோரணையிலே அந்த திருமறை வசனத்தை தந்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நான் உங்களுக்கு முக்கியமான 2 விடயங்களை விட்டு செல்கின்றேன். அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிதாபுல்லாஹி வ இத்ரதி, என்னுடைய இந்த குர்ஆன் வேதமும் என்னுடைய பாரம்பரியத்தை சேர்ந்த என்னுடைய பிச்சலத்தினர்களும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய வேதம் அல் குர்ஆன் அது நேர்வழி காட்டக்கூடியது. அதை பின்பற்றினால், அதே போன்று அல்லாஹுடைய தூதருடைய குடும்பம் இவர்களையும் பின்பற்றினால் எங்களுக்கு வழி தவறுதல் கிடைக்காது. எங்களுக்கு நேர்வழி கிடைத்து நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் நாளை மஹ்ஷரிலே ஜெயம் பெற்ற கூட்டத்திலே சேருவதற்கு இந்த குர்ஆனும் அஹ்லுல் பைத்தினர்களும் எமக்கு உன்னதமான முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த ஜமாதுல் ஆஹிர் மாதத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பாரம்பரியத்திலே ஒரு குழந்தை தோன்றுகின்றது. ஜமாதுல் ஆஹிர் மாதத்தில் இந்த குழந்தை தோன்றியதாகவும் இருக்கின்றது. ரபியுல் அவ்வல் மாதத்திலே இந்த குழந்தை தோன்றியதாகவும் இருக்கின்றது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, ஜமாதுல் ஆஹிர் மாதத்திலே இந்த குழந்தை பிறந்ததற்கான வரலாறுகள் அதிகமாக காணப்படுவதன் காரணத்தினால் அதையே நாங்கள் எடுக்கின்றோம். அதே போன்று ஜமாதுல் ஆஹிர் மாதத்தினுடைய பிறை 10ஆம் நாள் இதே ஜும்ஆவுடைய நாளையிலே சுபஹுடைய நேரத்திலே ஒரு குழந்தை பிறக்கின்றது. அஸ்ஸய்யிது ஹசன் குத்தூஸ், அஸ்ஸய்யிதா ஃபாத்திமா இருவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேர குழந்தைகளாக இருக்கிறார்கள். இவர்கள் இருவர்களும் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வழியாக வந்தவர்களாக இருக்கின்றார்கள். இந்த அஹ்லுல் பைத்தினர்களுக்கு தான் இந்த ஜமாதுல் ஆஹிர் மாதத்தின் பிறை 10ஆம் நாள் ஜும்ஆவுடைய நாள் சுபஹுடைய வக்திலே ஒரு குழந்தை பிறக்கின்றது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, இந்த குழந்தையை வயிற்றிலே சுமக்கின்ற பொழுது, அவர்கள் பெற்றெடுக்கின்ற பொழுது, வளர்த்து சிறு பிராயத்தில் இருக்கின்ற பொழுது, வாலிபராய் இருக்கின்ற பொழுது, முதுமையை எத்துகின்ற பொழுது, முதிர்ச்சி அடைகின்ற பொழுது, மறைகின்ற பொழுது, அத்தனை தருணங்களிலேயும் இவர்களுடைய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு கொடுத்த இவர்களுடைய மகிமை மேலோங்கி வெளிப்பட்டு கொண்டே இருந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த தோரணையிலே இந்த குழந்தையை கருவிலே சுமக்கின்ற பொழுது அந்த தாயார் கண்ட கனவுகளை சொல்லுகின்றார்கள். அதிலே அனைத்தையும் நாங்கள் பார்க்காமல் ஒரு சிலதை பார்க்கலாம். வாருங்கள். ஹயாத்து நபி என்று சொல்லப்படக்கூடிய ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கனவிலே தோன்றுகின்றார்கள். இந்த தாயாருடைய கனவிலே தோன்றி சொன்னார்கள், உங்களுடைய கருவிலே இருக்கக்கூடிய குழந்தை சாதாரணமான குழந்தை அல்ல, இது ஒரு தீர்க்க தரிசனம் பெற்ற குழந்தையாக இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அருளை சுமந்த குழந்தையாக இருக்கின்றது என்று சோபனம் சொல்லுகின்றார்கள். அதே போன்று இந்த குழந்தையை பெற்றெடுத்து அவர்கள் வளர்த்து அவர்கள் ஆளாக்கி எடுப்பதற்கு முன்பாக இந்த குழந்தைக்கு சிறு பிராயம், அதாவது 5 வயது அல்லது 6 வயதாக இருக்கின்ற பொழுது இவர்கள் முழு குர்ஆனையும் மனனமிட்டவர்களாக இருக்கிறார்கள். 5 வயதிலே குர்ஆனை மனனமிடுவதற்கு காரணம் என்ன? இந்த தாயார் கருவறையிலே குழந்தையை சுமக்கின்ற பொழுது, கருவிலே குழந்தை இருக்கின்ற பொழுது கையிலே குர்ஆன் இருந்திருக்கிறது. அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் விரிவாக படித்தோம் என்றால் எங்களுக்கு பெறப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அந்த தாயார் கருவிலே குழந்தையை சுமந்து கொண்டு, கையிலே குர்ஆனை சுமந்து கொண்டு, நாவிலே குர்ஆன் வசனங்களை ஓதினார்கள். கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு இது செவிமடுக்கப்பட்டு அவர்களுடைய உள்ளத்திலே பதியப்பட்டிருந்தது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு இன்றைய விஞ்ஞான உலகமும் நமக்கு அழகான சான்றுகளை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றது. நீண்ட நேரம் இதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்றேன். 5 வயதாக இருக்கின்ற பொழுது குர்ஆனை மனனமிட்டு முழுமையான ஹாஃபிலாக இந்த குழந்தை திகழ்ந்திருக்கின்றார்கள். அதே போன்று இவர்கள் பல ஊர்களுக்கு இவர்கள் தன்னுடைய மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி உள்ளூரிலே இவர்கள் மார்க்க கல்வியை கற்று இவர்கள் ஆலிமாகி வெளி ஊர்களிலே வெளிநாடுகளிலே சென்று கல்வியை மார்க்க ஞானத்தை மேலோங்க படிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக வேண்டி செல்லுகின்றார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, இவர்களுடைய சொந்த ஊர் என்ன தெரியுமா? இந்தியாவினுடைய மாணிக்கப்பூர் என்று சொல்லப்படக்கூடிய ஊர். அந்த ஊரிலேதான் பிறந்தார்கள், அந்த ஊரிலேதான் வளர்ந்தார்கள், அந்த ஊரிலேதான் 5 வயதிலே ஹாஃபிலாகி இவர்களுடைய வாழ்க்கையிலே இவர்கள் ஆலிமாக இருந்தார்கள். அதே போன்று அருமையான
அவர்களுடைய கல்வியை மேலோங்க படிப்பதற்காக வேண்டி வெளி ஊர்களுக்கும் சென்று பல ஆலிம்களிடத்திலே படித்திருக்கின்றார்கள். ஒரு நாள் இவர்களுக்கு சிந்தனையிலே, இவர்களுடைய உள்ளத்திலே ஒரு உதிப்பு வருகின்றது. ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு சிந்தனை வருகின்றது. ரப்பை பற்றிய சிந்தனை வருகின்றது. ரப்பை பற்றிய சிந்தனையிலே இவர்களுக்கு ஒரு முரப்பி தேவைப்படுகின்றது. ஒரு முரப்பியை பற்றிய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டார்கள். தன்னை வழிநடத்தக்கூடிய ஒரு ஷைகை இவர்கள் கடைபிடிக்க வேண்டும், கைப்பற்ற வேண்டும் என்கின்ற முக்கியத்துவத்தின் காரணத்தினால் இவர்கள் ஒரு பயணம் செய்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே இஜ்திஹாத், அவர்களுடைய முயற்சிகளையும் பிரார்த்தனைகளையும் நேர்ச்சைகளையும் முன்வைத்தவர்களாக, எனக்கு உன் பக்கம் வழிகாட்டுவதற்காக, ஒரு தர்பியத்தை தருவதற்காக, ஆன்மீக பயிற்சியை வழங்குவதற்காக வேண்டி எனக்கு ஒரு ஷேகை காட்டித்தா ரப்பே என்று அந்த மகான் கேட்கிறார்கள். அவர்களுடைய பெயர்தான் அப்துல் காதிர் என்று அவர்களுடைய பெற்றோர்களால் பெயர் சூட்டப்பட்டார்கள். அப்துல் காதிர் என்று அவர்களுடைய பெற்றோர்களால் பெயர் சூட்டப்பட்டு அல்லாஹுடைய ஞான தீட்சையை பெற்று அவர்கள் இளைநேச செல்வரான அவர்களுடைய ஷேகுமார்களின் ஊடாக, அவர்களுடைய ஆத்மீகத்தினுடைய தரஜாக்களின் உயர்வினூடாக ஷாஹுல் ஹமீதி என்ற பெயரை பெறுகின்றார்கள். குத்துபுல் மஜீத் என்ற பெயரை பெறுகின்றார்கள். ஃபர்துல் வஹீத் என்ற பெயரை பெறுகின்றார்கள். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய அவுலியாக்களை சங்கைப்படுத்துவதற்கு போதுமானவன். நாங்கள் தான் சங்கைப்படுத்தி அவர்கள் பெரியவர்களாக வேண்டிய அவசியம் அவர்களுக்கு அல்லாஹ் வைக்கவில்லை. சங்கையானவர்களை நாங்கள் சேருவதனோடாக நாங்களும் சங்கையாகுவோம் என்பதுதான் நியதி. அந்த அடிப்படையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் சேர்ந்ததெல்லாம் கண்ணியமாய் போனது. நமக்கு தெரியும் வரலாறு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சேர்ந்ததெல்லாம் கண்ணியமானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நின்ற மரக்குற்றி ஒரு மிம்பர் கூட கண்ணியத்தை பெற்ற வரலாறை பார்க்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அஹ்லுல் பைத்தினர்களோடு சேரக்கூடியவர்கள், சங்கையாக நடக்கக்கூடியவர்கள் ஒரு பொழுதும் கேவலமான வரலாறு கிடையாது என்பதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். நாளை மஹ்ஷரில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அஹ்லுல் பைத்தினுடைய தலைமையில் தானே சொர்க்கலோகத்திற்கும் அல்லாஹு தஆலா நம்மை அனுப்ப இருக்கின்றான். அந்த அடிப்படையிலே கண்ணியத்தை அல்லாஹு தஆலா இந்த அப்துல் காதிர் ஷாஹுல் ஹமீது நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுக்கு கொடுத்திருந்தான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்களுடைய முயற்சி, இவர்களுடைய நேர்ச்சை, இவர்களுடைய இஜ்திஹாத், ஷேகை தேடுகின்ற அந்த பணியில இவர்கள் இருக்கின்ற பொழுது நீண்ட சம்பவங்கள், நெடிய வரலாறுகள், மிக சுருக்கமாக நேரத்தை கருத்தில் கொண்டு கூறுகின்றேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சையது முஹம்மது கௌஸ் குவாலிரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களை இவர்களுடைய கனவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்திக்க வைக்கின்றான். 18 வயதாக இருக்கின்ற பொழுது முஹம்மது கௌஸ் குவாலிரி நாயகம் அன்னவர்களுடைய பெயர் தெரியாது, ஊர் தெரியாது, இதற்கு முந்தி கண்டது கிடையாது. ஆனால் ஷேகை தேடிக்கொண்டிருக்கின்ற சமயத்திலே கனவிலோ அல்லது வேற ஏதோ நிலையிலோ அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு காண்பித்த வரலாறுகளை பார்க்கின்றோம். அதற்கு பின்னால் இவர்கள் இருவர்களும் சந்திக்க கிடைக்கின்றது. அதற்கு அதே சமயத்திலே முஹம்மது கௌஸ் குவாலிரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுக்கும் தனக்கு ஒரு முரீதை அல்லாஹு தஆலா காட்டித் தருகின்றார். அவர்கள் தான் அப்துல் காதிர் ஷாஹுல் ஹமீது நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள். அவர்களை அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா காண்பிக்கின்றான்.
இவர்களுக்கு உங்களுடைய தர்பியத் என்னும் ஆத்மீக பயிற்சியை நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். அவர்களுக்கு சொல்லுகிறான், இவர்கள்தான் உங்களுடைய ஷேக், இவர்களை நீங்கள் நாடி செல்ல வேண்டும் என்று. அடிக்கடி ஹயாத்து நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சந்திப்பும் வழிகாட்டுதலும் இவர்களுக்கு இருந்திருக்கிற வரலாறுகளை நாங்கள் வரலாற்றின் அடியிலும் பார்க்கிறோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்களுடைய தர்பியத்து ஆன்மீக பயிற்றுவிப்பிலே முஹம்மது கௌஸ் குவாலிரி நாயகம் அன்னவர்களுடைய ஆன்மீக பயிற்றுவிப்பிலே அப்துல் காதிர் ஷாஹுல் ஹமீது நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த ஊரு கிடையாது, யாரும் இங்கே சொந்தம் கிடையாது, யாரையும் தெரியாது. ஒரே ஒரு நோக்கம், அல்லாஹ்வை அறிதல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நெருக்கத்தை அடைதல், தஸ்கியத்துன் நஃப்ஸி என்கின்ற அந்த உள தூய்மையை பெறுதல். இந்த நோக்கத்திற்காக வேண்டி ஆத்மீக விடயங்களை அறிந்து ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த ஷேக்கிடத்திலே கால்மடித்து இருக்கிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு பின்னால் இவர்களுடைய தர்பியத்தை பெற்ற பின்னால் இவர்கள் முதிர்ச்சி அடைந்து இவர்களுடைய ஆத்மீக தரஜாக்களினுடைய உயர்வின் காரணத்தினால் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலாவினுடைய கண்ணியத்தின் காரணத்தினால் தன்னுடைய ஷேக் நாயகம் அன்னவர்களிடத்திலிருந்து கிலாஃபத்தை பெறுகின்றார்கள். தன்னுடைய ஷேக் நாயகம் எவ்வாறு இவர்களை வழிநடத்தினார்களோ, ஆத்மீக விடயங்களை சொல்லித் தந்தார்களோ, அதே போன்று இவர்கள் இப்பொழுது ஆத்மீக விடயங்களை கற்றுத்தருவதற்காக சொல்லிக் கொடுப்பதற்காக பயிற்றுவிக்கப்பட்ட தயார் நிலையிலே ஒரு ஹலீஃபாவாக மாற்றப்படுகின்றார்கள். இவர்களுக்கு ஹிலாஃபத்து கொடுக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய ஷேக்குடனேயே இருந்த 400 முரீதீன்களை அந்த ஷேக் நாயகம் இவர்களோடையே போங்க என்று சொல்லுகின்றார்கள். அப்துல் காதிர் ஷாஹுல் ஹமீது நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடனேயே நீங்கள் இருக்க வேண்டும், இந்த 400 பேர்களும் இவர்களுடனேயே நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற கட்டளையையும் சொல்லி, அவர்கள் சொல்லுகின்ற ஆத்மீக விடயத்தை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கட்டளையையும் சொல்லி அனுப்ப இவர்கள் ஷாஹுல் ஹமீது நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய பயணம் செய்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, இவர்களுடைய ஆத்மீக விடயங்களில் இவர்கள் திருப்தி கண்டு தற்பொழுது தங்களுடைய ஊருக்கு திரும்புகின்றார்கள். மாணிக்கப்பூர் என்கின்ற தங்களுடைய ஊருக்கு திரும்புகின்றார்கள். தங்களுடைய ஊருக்கு திரும்புகின்ற பொழுது 400 பேருடன் ஷாஹுல் ஹமீது நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொந்த ஊருக்கு வருகின்றார்கள். தன்னந்தனியாக வெளியேறி சென்றவர்கள் சொந்த ஊருக்கு 400 பேருடன் வருகின்றார்கள். வருகின்ற பொழுது தன்னுடைய தந்தையும் தாயும் அன்புடன் அரவணைக்கின்றார்கள். அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுகின்றார்கள். சொந்த தோட்டத்தையே இந்த தரீக்கத்திற்காக வேண்டி அப்படியே கொடுக்கின்றார்கள். இந்த தரீக்கத்தினுடைய தர்பியத்திற்காக வேண்டி எடுக்கின்றார்கள். அங்கே தர்பியத்தினுடைய பணிகளை செவ்வனே செய்கின்றார்கள். ஆத்மீக விடயங்களை செய்வதற்காக வேண்டி எஜமான் ஷாஹுல் ஹமீது நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவருடைய தந்தை அவர்களோடு சேர்ந்து பயணிக்கின்றார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, இவர்கள் பயணம் செய்கின்ற பொழுதும் அற்புதம். இவர்களுடைய பயணத்திலே வெண்குஷ்டம், ஒரு தொழுநோய் பிடித்த ஒரு பெண்மணி வந்து கேட்கின்றார்கள், நீங்கள் பெரும் நோய்களை எல்லாம் குணப்படுத்திய வரலாறுகளை கேள்விப்பட்டிருக்கின்றேன். உங்களுடைய அற்புதத்தின் காரணத்தினால் எனக்கு பிடித்திருக்கக்கூடிய இந்த தொழுநோயை நீங்கள் இல்லாமலாக்க செய்வீர்களா என்று கேட்ட அந்த தாயாருடைய அந்த நோயை எஜமான் அப்துல் காதிர் ஷாஹுல் ஹமீது நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் உடனடியாக அவர்கள் கேட்ட மறுகணமே அவர்களுடைய நோயை அப்படியே இல்லாமலாக்க செய்து ஒரு அழகிய தோற்றத்தை அந்த பெண்மணி அடைந்த வரலாறையும் பார்க்கின்றோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல் காதிர் ஷாஹுல் ஹமீது நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் தற்பொழுது சொந்த ஊர் மாணிக்கப்பூரிலே 400 பேருடன் இருக்கின்றார்கள். தர்பியத்துடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்களுக்கு மதீனா முனவ்வராவுக்கு அந்த மண்ணுக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்றது. நேருக்கு நேர்
அந்த மண்ணை தொட வேண்டிய, அந்த மண்ணிலே கால் தடம் பதிக்க வேண்டிய தேவை ஒன்று ஏற்பட்ட பொழுது மதீனா நகரத்திற்கு செல்வதற்காக உம்ராவை மேற்கொள்ளுகின்றார்கள். உம்ராவுக்கு செல்வதற்காக வேண்டி பயணத்தை மேற்கொண்டு இவர்கள் உம்ராவுக்கு சென்று மதீனா நகரத்திலே மாணவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தரிசனத்திலே எஜமான் அப்துல் காதிர் ஷாகுல் அமீது நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, இதற்கு முன்பாக இவர்கள் உம்ராவுடைய பயணத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு தடை வந்ததன் பின்புதான் இவர்கள் உம்ராவை செய்த வரலாறுகளையும் சொல்லுகின்றார்கள். எவ்வாறு? உம்ராவுக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தந்தைக்கு சுவையினம் காரணமாக அவர்களுக்கு அருகில் இவர்கள் வர வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. தந்தையாருடைய சுகையினம், அவர்களுக்கு சுகம் இல்லை என்கின்ற செய்தி கிடைக்கின்ற பொழுது உடனடியாக உம்ராவிலிருந்து உம்ராவுக்கு போகின்ற வழியில் தான் இருக்கின்றார்கள், திரும்பி வருகின்றார்கள். திரும்பி வந்து தந்தையை அரவணைத்து பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது தந்தையார் உலகத்தை விட்டும் பிரிகின்றார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் தந்தையினுடைய மறைவு 949 ஹிஜ்ரி 949 ஆண்டு ஷாகுல் அமீது நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய தந்தை மறைகின்றார்கள். ஜமாதுல் அவ்வல் பிறை 10 மறைகின்றார்கள். ஜமாதுல் அவ்வல் பிறை 10 949 ஆண்டு மறைந்து விடுகின்றார்கள். அதிலிருந்து 5 நாட்களின் பிறகு அவர்களுடைய தாயாரும் மறைந்து விடுகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதற்கு பிறகுதான் இவர்களுடைய உம்ராவுடைய பயணத்தை மேற்கொண்டு உம்ரா செய்கின்றார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்ரா பயணத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் ஷாகுல் அமீது நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய உம்ரா பயணத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். மிக நீண்ட வரலாறுகள் இருக்கின்றது, நீண்ட அற்புதங்கள் இருக்கின்றது, அற்புத வரலாறுகள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தை கொண்டு நாங்கள் அனைவர்களும் அவற்றை படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களை போன்று நாங்கள் என்று, எங்களை போன்று அவர்கள் என்று எண்ணக்கூடிய எண்ணம்தான் எங்களை அவுலியாக்களை கண்ணியப்படுத்தாமல் ஆக்கிவிடுகின்றது. அவுலியாக்களை கண்ணியப்படுத்தாத மனிதர்களாக இன்றைக்கு உலகம் மாறிக்கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளை போல ஒரு ஆள் தானே என்கின்ற அந்த எண்ணம். இந்த வரலாறுகளை படிப்பதும் கிடையாது, செவிதாழ்த்தி கேட்பதும் கிடையாது. அந்த காரணத்தினால் தான். எனவேதான் அவுலியாக்களுடைய வரலாறுகள், இவ்வாறான குதுபுமார்களுடைய வரலாறுகளை ஏற்றுக்கொண்டுதான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. படிப்பது நமக்கு முதற்கட்டம் படிப்பது தேவை. அதற்கு பிறகு ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஏற்றுக்கொள்ள கூடாதா என்பதை அல்லாஹு தஆலா முடிவெடுப்பார். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சந்திப்பு மதீனாவிலே முனவ்வராவிலே ஜியாரத்திலே ஷாகுல் அமீது நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுக்கு கிடைக்கின்றது. இருவர்களும் சந்தித்த வரலாறுகளை இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நேரத்திலே தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அதே போன்று இவர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது லாகூர் என்று சொல்லப்படக்கூடிய பிரதேசத்திலே இவர்களை சந்திக்கின்றார்கள். ஒரு கோடீஸ்வரன், ஒரு மன்னர். இவர்கள் சந்தித்த காரணம் என்னவென்று சொன்னால், குழந்தை பாக்கியமே கிடையாது என்று வைத்தியர்கள் கைவிட்ட ஒரு நபர் அவர். ஷாகுல் அமீது நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய இந்த கதை, அவர்களை பற்றிய பேச்சு அன்றைய உலகெங்கும் பரவி கிடந்தது. இவர்கள் தங்களுடைய ஊர் லாகூருக்கு வந்திருக்கின்ற செய்தியை கேள்விப்பட்ட அந்த மனிதர் இவர்களிடத்திலே சென்று தன்னுடைய விடயத்தை, குறையை, தேவையை சொல்ல அந்த விடயம் நடக்கின்றது. அந்த விடயம் எவ்வாறு நடக்கின்றது? அவர்களுடைய அற்புதத்தின் காரணத்தினால், அல்லாஹ்வுடைய பிரார்த்தனையின் காரணத்தினால் அந்த குழந்தை பாக்கியம் நடக்கின்றது. பிறக்க இருக்கின்ற குழந்தை ஆண் குழந்தை.
ஆண் குழந்தைக்கு யூசுப் என்று பெயரை வையுங்கள், அந்த குழந்தை பருவ வயதை அடைந்த பொழுது என்னிடத்திலே அனுப்பி வையுங்கள், என்னை அந்த குழந்தை கேட்கின்ற பொழுது, என்னை பற்றி விசாரிக்கின்ற பொழுது அனுப்பி வையுங்கள் என்று. இப்பொழுது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து குழந்தை பிறந்து அந்த குழந்தை பருவ வயதை அடைந்து அவர்களுடைய நாவினாலேயே எஜமான் அப்துல் காதர் ஷாகுல் ஹமீது நாயகத்தை பற்றி கேட்க அந்த தாயும் தந்தையும் இவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். அனுப்பி வைத்து தர்பியத்தை பெற்று இவர்களுடைய கலீஃபாவாக இவர்களுடைய சொந்த பிள்ளை போன்று இவர்கள் வளர்ந்து அனைத்து காரியங்களை முன்னெடுக்கின்ற பொழுது எஜமான் அப்துல் காதர் ஷாகுல் ஹமீது நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், உங்களுக்கு எப்படி என்னை தெரியும் என்று கேட்கின்ற பொழுது யூசுப் வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் சொன்னார்கள், நப்பஅனி ரப்பி, என்னுடைய ரப்பு எனக்கு அறிவித்தான் என்று சொன்னார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதையெல்லாம் நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் ஈமான் சம்பந்தப்பட்ட விடயம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், நான் இந்த மலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உங்களை ஒரு கூட்டம் கொல்ல வருகின்றார்கள் என்று சொன்னால் நம்புவீர்களா என்று கேட்டார்கள் அந்த குறைஷ் கூட்டத்திடத்திலே. ஆமாம் நம்புவோமே, நீங்கள் அல் அமீனே அஸ்வாதிக்கே என்று சொன்னார்கள். அப்படி என்றால் நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக்கப்பட்டிருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய ரசூலாக்கப்பட்டு நபியாக்கப்பட்டிருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய செய்தி எனக்கு கிடைக்கின்றது என்று சொன்ன பொழுது அந்த குறைஷ் கூட்டத்தினர்கள் நம்பவில்லை. அதே போன்ற வலிமார்கள் செய்தியை நமக்கு சொல்லுகின்ற பொழுது நம்பாதவர்களாக நாங்களும் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த விடயத்தை நான் தொட்டு செல்லுகின்றேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, ஷாகுல் ஹமீது நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் ஆத்மீக பயணங்களை மேற்கொள்ள தொடங்குகின்றார்கள். முதலாக உம்ரா மதீனாவுடைய பயணம், அதற்கு பின்பாக பல நாடுகள், அங்கே மக்காவிலே 9 ஆண்டுகள் தங்கி இருந்ததாக வரலாறுகள் சொல்லுகின்றது. அதற்கு பின்பாக நேரடியாக கேரளாவுக்கு வருகை தந்ததாக வரலாறு சொல்லுகின்றது. அதற்கு பின்பாக பொன்னானி என்று சொல்லக்கூடிய ஊருக்கு வருகின்றார்கள். இத்தனை ஊர்களுக்கும் பயணம் செய்தது இவர்கள் ஊர் சுத்துகின்ற நோக்கம் கிடையாது. அத்தனை ஊர்களுக்கும் பயணம் செய்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் இவர்களுடைய அந்த ஓர்டர், எந்தெந்த ஊருக்கு போக வேண்டும், அங்கே என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஓர்டர், அவர்களுடைய கட்டளையின் பிரகாரமே அனைத்தும் நடந்ததை வரலாறுகள் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷாகுல் ஹமீது நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் ஜின்களுக்கும் கூட தர்பியத்து என்னும் ஆத்மீக பயிற்சியை கொடுத்த வரலாறுகளை சொல்லுகின்றது. கேரளாவிலே அவர்கள் பெரும் அற்புதத்தை காட்டி ஒரு ஊரே உருவாகி இருக்கின்றது. ஜின்களின் குலப்படி நடந்து அங்கே ஜின்களை கட்டுப்படுத்தி ஜின்களுடைய ஃபித்னாக்களை மனிதருக்கு வராமல் தடுத்து ஒரு ஊரே அங்கே உருவாகி இருக்கின்ற வரலாறை நாங்கள் காணுகின்றோம். அதே போன்றுதான் எங்களுடைய திருநாடாகிய இந்த ஸ்ரீலங்காவுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பாதம் சுமந்த அந்த பாபா ஆதம் மலைக்கு வருகை தருகிறார்கள். அவர்களுடைய முரீதீன்கள் அனைத்து பயணத்திலும் கூட இருக்கிறார்கள். இதை நாங்கள் பதிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய முரீதீன்களோடு வருகின்றார்கள். கடல் வழி பயணத்தை மேற்கொண்டு பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய தரிசனத்திற்காக வேண்டி ஸ்ரீலங்காவுக்கு வந்து சேருகின்றார்கள். இந்த இலங்கை திருநாட்டிலே பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த மலைக்குண்டிலே அவர்கள் அந்த பாதத்தை தரிசித்து அங்கே தங்கியிருந்து அங்கே ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகின்றார்கள். உண்ணுவதற்கு உணவு கிடையாது. அவர்கள் வந்திருக்கின்ற சமயத்திலே அவர்களுக்கு இங்க யாரையும் தெரியாது. கூட இருப்பவர்களுக்கு பசி, தங்களுடைய பசியை அவர்கள் வெளிப்படுத்தாமல் இருந்தாலும் கூட இருப்பவர்களுடைய வயிற்றையும் பார்க்க வேண்டும். அவர்களுடைய பசியின் காரணத்தினால் அவர்களில் ஒரு சிலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அங்கே உண்ணுவதற்கு உணவை ஏற்பாடு செய்கின்றார்கள். கேட்டார்கள், உங்களிடம் இருக்கக்கூடிய உணவை தாருங்கள், வெய்யுங்கள், ஒன்று சேருங்கள்.
என்று சொல்லிவிட்டு தங்களுடைய கைகளால் எடுத்து கொடுத்தார்கள். 400 பேரும் ஒருவருக்கு கூட முழுமையாக சாப்பிட முடியாத உணவாம் அந்த உணவு என்று வரலாறு சொல்லுகின்றது. அதை 400 பேரும் வயிறு முட்ட தின்னுவதற்காக வேண்டி, 400 பேருடைய பசியும் நீங்குவதற்காக வேண்டி எஜமான் ஷாகுல் ஹமீது நாயகம் தன்னுடைய கைகளால் பாபா ஆதம் அலையில் இருந்து சாப்பாட்டை பங்கிட்ட வரலாறுகளை வரலாற்று ஆசிரியர்கள், முரீதீன்கள், முஹிப்பீன்கள் அவர்களோடு இருந்தவர்களின் ஊடாக இந்த செய்தி இன்றைக்கு நமக்கு கிடைக்கின்றது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் பலாங்கொடையில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் சொல்லக்கூடிய தஃப்தர் ஜெயிலானி என்று சொல்லக்கூடிய அந்த இடம், அந்த இடத்திற்கு அடுத்ததாக பயணம் செய்கின்றார்கள். அங்கே கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் இதற்கு முன்பாக பயணம் செய்து அங்கே அமர்ந்திருந்து அங்கே வாழ்ந்துவிட்டு சென்ற வரலாறுகள் எஜமான் அப்துல் காதிர் ஷாகுல் ஹமீது நாயகம் அன்னவர்களுக்கு தெரியும். அதன் காரணத்தினால் அங்கேயும் சென்றார்கள். அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய நடமாட்டமும் இருந்த வரலாறுகளை கௌசுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அறிந்திருந்தார்கள். இவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மதீனாவிலே கால் தடத்தை வைத்துவிட்டு இப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கால் தடத்தை தரிசிப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள். இங்கே ஒரு ஆத்மீக செய்தி இருக்கின்றது, நம்முடைய ஷேகுமார்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது இன்ஷா அல்லாஹ். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, தன்னுடைய முரீதீன்கள் முஹிப்பீன்களோடு தஃப்தர் ஜெயிலானி பலாங்கொடையில் இருக்கிறது. அங்கே அமர்ந்திருந்தார்கள். அமர்ந்திருந்து அங்கே பல மக்களை உருவாக்கினார்கள், அவுலியாக்களை உருவாக்கினார்கள். அங்கே உருவாக்கிய அவுலியாக்களுடைய ஜியாரங்களும் அங்கே தற்பொழுது இருக்கின்றது. அருமையானவர்களே, இலங்கை திருநாட்டிலே எஜமான் அப்துல் காதிர் ஷாகுல் ஹமீது நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பயணத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். அப்படியே பொற்றுவில் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு அவர்களுடைய பயணம் இருந்த வரலாறுகளை பார்க்கின்றோம். கிழக்கு மாகாணத்திலே பொற்றுவில் என்று சொல்லப்படக்கூடிய ஊருக்கு அவர்கள் பயணித்திருக்கின்றார்கள். அந்த ஊரிலே அங்கே கடற்கரை ஓரத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த முரீதீன்கள் முஹிப்பீன்களோடு இருந்திருக்கிறார்கள். அவர்களை அதைத் தொடர்ந்து கல்முனை என்று சொல்லக்கூடிய கிழக்கு மாகாணத்தின் இன்னும் ஒரு ஊர் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடியதுதான் கல்முனை. இந்த கல்முனை பகுதியிலே அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வந்ததற்கான அடிச்சுவடு இன்றும் இருக்கின்றது, அதற்கான ஆதார வரலாறு இன்றும் இருக்கின்றது. அங்கே பெரும் வரலாறு நடந்திருக்கின்றது. அந்த வரலாற்றை இன்று பறைசாற்றக்கூடியதாக இலங்கையினுடைய முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக எஜமான் ஷாகுல் ஹமீது நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய கொடியேற்றம், அவர்களுடைய ஞாபகார்த்த மாதமாகிய இந்த ஜமாதுல் ஆஹிர் பிறை 10வது நாள் இருக்கின்றது. இந்த மாதத்தை அவர்கள் தலைப்பிறையிலிருந்து 12ஆம் அந்த நாள் வரைக்கும் சங்கைப்படுத்தக்கூடிய நிகழ்வுதான் கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் கொடியேற்ற நிகழ்வு. அந்த பள்ளிவாசல் தோன்றிய வரலாறை தேடி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அதற்கான வரலாறு மிக விரிவானது. அதை பேசுவதற்கு நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால் நிறுத்திக் கொள்கின்றோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹுடைய இல்லம் ஒன்று இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நேசருடைய கால் பதம் சுமந்த அந்த மண் இருக்கின்றது. அங்கே அவர்களுடைய கரங்களினால் சுகம் பெற்ற வலிமார்களுடைய தலம் இருக்கின்றது. அங்கே அந்த இடத்திலே எஜமான் அப்துல் காதிர் ஷாகுல் ஹமீது நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய அவர்களுடைய சக்தி இன்றைக்கும் மக்களுடைய முராதுகள் ஹாசிலாய் கொண்டிருக்கின்ற வரலாறுகளை பார்க்கின்றோம். அறிவு ரீதியாக பேசினாலும் அனுபவ ரீதியாக பேசினாலும் அனுபவமே நமக்கு அதிகமான நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக இருக்கின்றது. சீனி இனிப்பு என்று ஒருவர் படித்து சொல்வதை விடவும் சீனியை திண்டுவிட்டு இது இனிப்பாகத்தான் இருக்கின்றது, இதோ திண்டு பாருங்கள் என்று சொல்லுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. இருவருடைய உள்ளத்திலும் ஏற்படக்கூடிய நம்பிக்கையினுடைய பலம் வித்தியாசமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாம் கல்முனை ஊரை சேர்ந்தவர்கள், நாம் சாய்ந்த மருதை சேர்ந்தவர்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எஜமான் ஷாகுல் ஹமீது நாயகம்
கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அஸீஸ் அன்னவர்களுடைய தர்பாருக்கு சென்று அவர்களை நினைத்து முராதுகளை வைத்து இறைவனிடத்திலே ஹாஜத்தை நிறைவேற்ற கேட்கின்ற பொழுது அந்த எஜமான் ஷாகுல் ஹமீது நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அஸீஸ் அன்னவர்களுடைய கால் தடம் சுமந்த அந்த மண்ணின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஹாஜத்துகளை நிறைவேற்றுகின்றான், நிறைவேற்றி இருக்கின்றான், நிறைவேற்றுவானாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் பிறை 10வது ஜமாதுல் ஆகிர் மாதம் பிறை 10வது நாள் எஜமான் அப்துல் காதிர் ஷாஹுல் ஹமீது நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அஸீஸ் அன்னவர்களுடைய நினைவு நாளாக இருக்கின்றது. அவர்களை நினைத்து வீடுகளிலே ஃபாத்திகாவை ஓதி ஹதியா செய்தால் அவர்களுக்கு தரஜா கூடுவதில்லை, நமக்குத்தான் தரஜா கூடும். அவர்களை நினைத்து மௌலிதி ஷரீஃபை புகழாரத்தை பாடினால் அவர்களுக்கு தரஜா கூடுவதில்லை, நமக்குத்தான் தரஜா கூடும், நமக்குத்தான் பரக்கத்து கிடைக்கும், நமக்குத்தான் ஹாஜத்துகள் நிறைவேறும் என்பதை சொல்லிக் கொண்டு யா காதிர் முராது ஹாசில் என்ற வார்த்தையினுடைய வரலாறை சொல்லி குத்துபாவை முற்றுப்புள்ளி வைத்து விடைபெறுகின்றேன். யா காதிர் முராது ஹாசில், சக்தி பெற்ற முராதுகளை முராதுகளை நடக்க செய்யக்கூடிய, நிகழ்த்தக்கூடிய, அதாவது ஆசைகள் தேவைகளை நிறைவேற்ற செய்யக்கூடிய சக்தி பெற்றவரே, எங்களுடைய முராதுகள் நோக்கங்களை நியத்துகளை நிறைவேற்றி தாருங்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த வசனம் எவ்வாறு இந்த உலகத்திற்கு வந்தது, இதை முதலாக எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதை பார்த்தால் ஷாஹுல் ஹமீது நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அஸீஸ் அன்னவர்களுடைய ஷேகாகிய கௌஸ் முஹம்மது கௌஸ் குவாலிரி நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அஸீஸ் அன்னவர்களுக்கு ஹயாத்து நபி ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தோன்றி உங்களுடைய முரீதாகிய ஷாஹுல் ஹமீது அப்துல் காதிர் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அஸீஸ் அவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு தரஜாவை தருகின்றான். மஞ்சள் மாளிகைக்கு சொந்தக்காரராக அவர் ஆக்கப்பட்டிருக்கின்றார். அவரை நாடி யா காதிர் முராது ஹாசில் என்று யாரெல்லாம் சொல்லி ஹாஜத்தை கேட்கின்றார்களோ நிறைவேற்றுவதற்கான சக்தியை அல்லாஹு தஆலா, யாரு? அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தருகின்றான் என்று ஹிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் முஹம்மது கௌஸ் குவாலிரி கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அஸீஸ் அன்னவர்களுக்கு சொல்ல அவர்கள் இந்த உலகத்தில் முதலாக சொல்லுகின்றார்கள், யா காதிர் முராது ஹாசில் என்றார்கள். முரீதீன்கள் முஹிப்பீன்கள் அனைவர்களும் தங்களுடைய தேவைகளை முன்னிறுத்தி யா காதிர் முராது ஹாசில் என்று சொல்ல ஒவ்வொருவர்களுடைய தேவைகளும் கனப்பொழுது அப்பொழுதே நிறைவேற்றப்பட்ட வரலாறுகளை நாங்கள் ஷாஹுல் ஹமீது நாயகத்தினுடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அவர்களுடைய அருட்பாக்கியத்தை பெற்ற நல்ல மோமின்களுடைய கூட்டத்திலே சேர்த்து அருள் புரிவானாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனுடைய பரக்கத்தையும் அவனுடைய ரஹ்மத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஊடாக இந்த உலகத்திற்கு தந்ததை போன்று இந்த உலகத்திலே அவுலியாக்களுடைய மகிமையையும் அவுலியாக்களுடைய மாண்புகளையும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் மென்மேலும் தந்த அருள் புரிவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா